விஜயா மனோஜோட சட்டையில இருந்து கைய எடுத்துட்டு மனோஜ விலக்கிட்டு ரோகிணிய அடிக்கிறாங்க கன்னத்துல. ரோகிணி பயந்து போய் செவத்துக்கு ஓரத்துல போய் நிக்கிறாங்க. எல்லாரும் ரோகிணியவே பாக்குறாங்க. விஜயா கேக்குறாங்க, ஏய், அன்னைக்கு உங்க அப்பா கடை ஆரம்பிக்க பணம் கொடுத்தாங்கன்னு சொன்ன. ரோகிணி சொல்றாங்க அழுதுகிட்டே, ஆன்ட்டி அது அதுக்கு விஜயா சொல்றாங்க, ஏய், என் புருஷனோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை வாங்கிக்கிட்டு என்கிட்ட சொல்லாம அதுல கடை ஆரம்பிச்சிருக்க. நீ ஏன் இப்படி பண்ணுன? ரோகிணி சொல்றாங்க, இல்ல ஆன்ட்டி, எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கலான்னு தான். ரோகிணி, என்கிட்ட நீ பொய் சொல்லாத, தான் நல்லா மாட்டிக்கிட்டிய. இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச ரோகிணி? ரோகிணி சொல்றாங்க, அது ஆன்ட்டி ஆன்ட்டி. விஜயா சொல்றாங்க, சொல்லுடி, சொல்றியா இல்லையா? ஆன்ட்டி சொல்லிடுறேன் ஆன்ட்டி, சொல்லிடுறேன் ஆன்ட்டி, நான் மறைக்கணும்னு நினைக்கல. ஃபர்ஸ்ட் ஷோரூம் ஆரம்பிச்சுட்டு அப்பா கிட்ட பணத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துடலான்னு தான் நினைச்சேன். இனி நீ நினைச்சது வச்சதெல்லாம் நான் கேட்கல. உங்க அப்பா அனுப்புன பணம்னு என்கிட்ட ஏண்டி போய் சொன்ன? அண்ணாமலை சொல்றாரு, விஜயா நிறுத்து. சொல்றாங்க, யாரும் எதுவும் பேசாதீங்க. ரோகிணி, நீ சொல்லு, ஏன் போய் சொன்ன? பிள்ளைக்கு அப்புறம் உன்னைய தானே தலையில தூக்கி வச்சு ஆடுன. நான் பாக்குற எல்லாருக்கிட்டையும் நான் பார்த்து கூட்டிட்டு வந்த மருமகன்னு உன்னைய பத்தி பெருமையா தாண்டி சொன்னேன். இப்ப கூட மீனா கிட்ட சொன்னேன், நல்ல மருமக எப்படி இருக்கணும்னு ரோஹிணிய பார்த்து கத்துக்கன்னு. முகத்துல நீ கரிய பூசிட்டேல்ல. ஆன்ட்டி, இதெல்லாம் நான் மனோஜுக்காண்டி தான் செஞ்சேன். ரோகிணி சொல்ற, அவனுக்காகவா? ஆமா ஆன்ட்டி, நான் மாத்திரம் இந்த பணத்துல ஷோரூம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லாம இருந்திருந்தா மனோஜ் வேலை இல்லாம பார்க்ல போய் தான் படுத்திருப்பாரு. மனோஜ் இதை கேட்ட உடனே திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாரு, சுத்தி பாக்குறாரு. ரோகிணி சொல்றாங்க, அவருக்கு மரியாதை கிடைச்சிருக்காது இந்த வீட்டுல. அவரால ஒரு வேலையை கூட தேடிக்க முடியல. அதனாலதான் அந்த பணத்துல நான் ஷோரூம் ஆரம்பிச்சு கொடுத்தேன். சொல்றாங்க, ஏய் ரோகிணி, நீ இல்லாம மனோஜால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ல வரியா? அவரு என்னைய கல்யாணம் பண்ற முடியும் அப்படிதானே ஆன்ட்டி இருந்தாரு. படிப்பு இருக்கு மனோஜுக்கு, ஆனா அதை இட்டு எந்த யூஸும் இல்லையா ஆன்ட்டி? இதுக்கு முன்னாடி 2-3 வேலைக்கு போனாரு, அதையும் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டாரு. நிறைய ஜாப் ஆஃபர் இருக்குன்னு கம்பல் பண்ணேன் மனோஜ, ஆனா எதுக்குமே போகாம லேசியாவே இருந்தாரு வீட்டுல. முதலாளியா மாத்திரம்தான் ஆவேன்னு சொன்னாரு. அதுக்காண்டி எந்த முயற்சியும் மனோஜ் பண்ணலையே. நான் மாத்திரம் இந்த பணத்துல ஷோரூம் ஆரம்பிச்சு கொடுக்கலாட்டி இன்னும் வெட்டியாதான் இருந்திருப்பாரு மனோஜ். ரோகிணி நிறுத்து. ரோகிணி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் பிள்ளைக்கு திறமை இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கியா? ஆன்ட்டி, திறமையெல்லாம் மனோஜுக்கு நிறைய இருக்கு, ஆனா அதை வச்சு எதுவுமே பண்ணலையே. போதும் ரோகிணி, நிறுத்து. என்னமோ அவனுக்கு நீ தான் வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசுற. என்ன ரோகிணி, உனக்கு மாத்திரம்தான் அக்கறை இருக்கா? எனக்கு மனோஜ் மேல இல்லையா? பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருந்தா நாங்க அவனுக்கு பண்ணிருக்க மாட்டோமா? ஆன்ட்டி, அப்படின்னா முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியதானே? இத்தனை நாள் மனோஜுக்கு எதுவுமே பண்ணலையா ஆன்ட்டி? உங்களுக்கு அவரு பெரிய ஆளா ஆகணும்னு ஆசை மாத்திரம்தான் இருக்கு. நீங்க ஒரு அம்மாவா எதுவுமே செய்யலையா ஆன்ட்டி? நடி ரோகிணி சொன்ன, அம்மாவா எதுவும் செய்யலையா? திருப்பியும் விஜயா ரோகிணிய அடிக்கிறாங்க கன்னத்துல. ரோகிணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு நின்னுகிட்டே இருக்காரு. மனோஜ் நிக்கிறத ரோகிணி அழுதுகிட்டே பாக்குறாங்க. அப்படியே விஜயாவையும் பாக்குறாங்க. விஜயா ரொம்ப கோபமா இருக்காங்க, அதையும் பாக்குறாங்க. அண்ணாமலை சொல்றாரு விஜயான்னு. விஜயா சொல்றாங்க, அவ என்ன பேசுறான்னு பாருங்க. தப்ப இவ செஞ்சுட்டு மனோஜுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன நல்ல அம்மா இல்லைன்னு சொல்றாவ. மனோஜுக்கு பின்னாடி இத்தனை டிகிரி போட்டிருக்க, ரோகிணியா படிக்க வச்சா? பொழைச்சிட வேண்டிய ரோகிணி உன்னைய. ஆன்ட்டி, அவரை சொல்றேன்னு உங்களுக்கு கோபம் வருது இல்ல? மனோஜ் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கல்ல, அவரோட முன்னேற்றத்துக்கு ஏதாவது பண்ணிருக்கலாமே ஆன்ட்டி நீங்க. என்ன ரோகிணி, பணக்கார திமிர காட்டுறியா? என் பிள்ளைக்காண்டி எதுவும் செய்யலன்னு சொல்றியா? இவ்வளவு நாளும் இததான் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தியா? அவ்வளவு கொழுப்பா ரோகிணி உனக்கு? ரோகிணியா அடிக்க போறாங்க. அண்ணாமலை தடுத்து நிப்பாட்டுறாரு. சொல்றாரு, அப்பா, இது வழக்க தசை திருப்புற முயற்சிப்பா. ஓடுகாலிய காப்பாத்துறதுக்காண்டி பார்லர் அம்மாவுக்கு விழுந்த அடி இது. சுதி சொல்றாங்க, கரெக்டு தான், அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் தப்பு பண்ணிருக்காங்க. ஒருத்தரை மாத்திரம் பனிஷ் பண்றதுல லாஜிக்கே இல்லையே.
சொல்றாங்க, ரோகிணி நீ பண்ண தப்பால ஆளாளுக்கு என்னைய பேசுறாங்க. அதனாலதான் ரோகிணி இப்படி அசிங்கப்பட்டு நான் நிக்கிறேன். வர்ற கோவத்துக்கு உன்னைய அண்ணாமலை தடுத்து நிப்பாட்டுறாங்க திருப்பியும் விஜயாவை. நீ எதுவும் பண்ண வேணாம் ரோகிணி, போ உள்ள. திருப்பியும் ரோகிணி மனோஜ பாக்குறாங்க. மனோஜ் எதுவும் பேசாம தலை குனிஞ்சுக்கிட்டு பேசாம நிக்கிறாரு. அத பார்த்து கடுப்பாறாங்க ரோகிணி. ரூமுக்கு நடந்து போறாங்க. ரூம் கதவை சாத்திட்டு அழுகுறாங்க ரோகிணி. சொல்றாரு, அப்பா ஜட்ஜம்மா கோவப்பட்டதெல்லாம் கரெக்டு தான். இந்த ஓடுகாலிய 2 போட்டிருந்திருக்கணும். சொல்றாரு, டேய் பா இத்தனை நாள் மலேசியா மருமகன்னு தூக்கி வச்சு தலைமையில ஆடினாங்கல்ல, அவ இல்லாத பேச்செல்லாம் பேசினாங்கல்ல. பொண்டாட்டி ஏழை வீட்டு பொண்ணா இருந்திருக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஏமாத்த தெரியாது யாரையும். சொல்றாங்க, முத்து போதும்பா போதும், இத சாக்கு வச்சுக்கிட்டு மீனாவை நடுவுல கொண்டு வந்து நிறுத்தாத. ரவி சொல்றாரு, அம்மா இது வேற பிரச்சனை, எதுக்கு மீனா அண்ணிய இப்ப கொண்டு வரீங்க? முத்து சொல்றாரு, டே ரவி, மீனாவை குறை சொல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. ஆசையா கொண்டுட்டு வந்த மருமகளோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. மனோஜ் ரூமு பக்கம் போறாரு. விஜயா மனோஜ புடிச்சு இழுக்கிறாங்க. டேய் அந்த பக்கம் போகாதன்னு சொல்றாங்க மனோஜ. அம்மா ரோகிணி போடா மனோஜ், அவ அழுதுகிட்டே போனா, அது பண்ணிக்க போறாமா. அதெல்லாம் எதுவும் பண்ணிக்க மாட்டா, போடா. மனோஜ் கடுப்பாகி தனியா உட்கார்றாரு சேர்ல. வீட்டுல இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. கதவை தட்டுறாங்க ரோகிணின்னு. விஜயா கத்துறாங்க, நீ எங்க போற? அவன் கோவத்துல ஏதாவது எனக்கு ஒன்னும் தெரியாதா, போ அந்த பக்கம். மீனாவை புடிச்சு இழுக்கிறாரு. விஜயா சொல்றாங்க, தப்பெல்லாம் ரோகிணி செஞ்சுட்டு என் பிள்ளைய உதவாக்கறன்னு சொல்றா. முத்து சொல்றாரு, பின்ன உதவும் கரமா? நம்மள சொல்றாரு, டே முத்து சும்மாறா, கத்துன முடியும் போதும் போ. ரோகிணிய சமாதானப்படுத்து. என்னங்க அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், தப்பு செஞ்சது அவளை எதுக்கு சமாதானப்படுத்தணும்? நீ அங்கேதான் இருக்கணும். அப்புறம் அவங்க வேலைய பார்க்க போறாங்க. மீனா சமையல் பண்றாங்க. சொல்றாரு, மீனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடி மின்னல் புயல் எல்லாமே ஒரே நேரத்துல வந்து அடிச்ச மாதிரி இருந்துச்சுல்ல. எங்க ரோகிணி மேல அத்தை இந்த அளவுக்கு கோவப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நான் நினைச்சேன், ஆனா அடி விழுகும்னு நான் நினைக்கல. இந்த அளவுக்கு அம்மா கோவமா இருக்காங்க. அந்த பார்லர் அம்மா கொடுத்த பில்டப் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, அது பயங்கரமான கேடி, எல்லா விஷயத்தையும் மறைக்குதுன்னு. இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இந்த ஜீவா பொண்ணு மாத்திரம் உண்மையை சொல்லாம இருந்துச்சுன்னா யாருக்கும் எதுவும் தெரியாது. ரோஹிணி அப்பா தான் கடையை திறக்க காசு கொடுத்துருப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். கடவுளா அந்த ஜீவா பொண்ண உங்க கார்ல ஏத்திட்டு வந்து உண்மையை சொல்ல வச்சிருக்கு. மீனா கடவுளோ ஏதோ, உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளியே வந்துதான் ஆகணும் மீனா. மீனா சொல்றாங்க, போன ட்ரிப்பு அந்த பொண்ணு வந்தப்போ உங்க அண்ணனுக்கு நீங்களே சாட்சி கையெழுத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. கூட எதேச்சியா நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம். திரும்பவும் பாருங்களேங்க, உங்களுக்கே ஃபோன் பண்ணி உங்க கார்லயே வந்திருக்காங்கன்னு. அது நான் நடந்துகிட்ட விதம். ஒரு ட்ரிப்பு என் காரை புக் பண்ணிட்டாங்கன்னா மறுபடி வருவாங்க புக் பண்ணிட்டு. அப்படி நடந்துக்கணும் மீனா. அது சரிதாங்க, ஆனா இந்த ட்ரிப்பு அந்த பொண்ணு யாரு என்ன விவரம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. மீனா அந்த கூலிங் கிளாஸுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனா, ஜீவா எனக்கு அந்த கூலிங் கிளாஸை கொடுக்க போய் தான் நான் செல்ஃபியே எடுத்தேன். இந்த போட்டோவை நீங்க பார்த்து தான் கன்ஃபார்மே பண்ணீங்க. உண்மைங்கிறது எரிமலை மாதிரி அமைதியா இருக்கும். வெடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா தீ குழம்பா வரும். இப்ப அம்மா பார்லர் அம்மாவை விட்டாங்க பாத்தியா, அந்த மாதிரி. ரவியும் ஸ்துதியும் வர்றாங்க கிச்சனுக்கு. என்ன முத்து 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா ரவி. மீனா கேக்குறாங்க, ஸ்துதி ரோகிணி ரூமை விட்டு வெளியே வந்தாங்களா? இல்ல மீனா. முத்து சொல்றாரு ரவி கிட்ட, அந்த ரோகிணி என்னென்னலாம் மறைச்சிருக்குன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது, இப்ப கண்டுபிடிச்சது கொஞ்சம் தான். ரவி சொல்றாரு, முத்து அண்ணிய அம்மா எவ்வளவு பிரைஸ் பண்ணி பேசுவாங்க, அவங்க கிட்ட கூட உண்மையை சொல்லல அண்ணி. சொல்றாரு ரவி, இவங்க 2 பேரும் அம்மா கிட்ட உண்மையை சொல்லியிருந்தாலும் உண்மை வெளியே வந்திருக்காது. இவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு தான் அம்மா பார்த்திருப்பாங்க. அம்மாவுக்கு கடுப்பு என்ன தெரியுமா, மனோஜ் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடுவான். நான் இந்த விஷயத்த பார்லர் அம்மா உங்க அம்மா கிட்ட சொல்லிடாதன்னு மனோஜ் கிட்ட சொல்லியிருக்கு. தான் அம்மாவுக்கு கோவமே. சுதி சொல்றாங்க, முத்து
நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷனை சாட்சி இல்லாம கொண்டுட்டு வந்திருந்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டு இருந்துக்கவே மாட்டாங்க. ஏய், அது எனக்கு தெரியாதா? அதனாலதான் ஜீவாவை நேரடியா வீட்டுக்கு வர சொன்னேன். ஜீவாவுக்கும் பணத்தை வாங்கிட்டாங்களேன்னு கோவம் இருந்துச்சு. அதனாலதான் நான் கூப்பிட்ட உடனே வீட்டுக்கு வந்து சொல்லிட்டாங்க. சுதி சொல்றாங்க, முத்து, இப்ப பணம் கிடைச்சத ரோகிணி சொல்லல, எல்லாரும் திட்டினோம், அது முடியும், ஓகே. ஆன்ட்டி ரோகிணியை அடிச்சது தப்பு. மீனா சொல்றாங்க, ஆமா ஸ்ருதி, எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. முத்து சொல்றாரு, மீனா நீ சொல்றது சரிதானா? செஞ்ச தப்புக்கு அடிக்காம என்ன மீனா பண்ணுவாங்க? மீனா எல்லாருக்கும் காப்பியை கலந்து கொடுத்துட்டு முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, இப்படி அடிக்கிற கேரக்டர் எல்லாமே உங்க அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்கும் போல முத்து. முத்து சொல்றாரு, பல குரலு எங்க அப்பா மாதிரிதான், எங்க அம்மா மாதிரி இல்ல. ரவி சொல்றாரு, ஏண்டா முத்து, பொய்ய அளந்து சொல்லணும், அப்பா சத்தமா கூட பேச மாட்டாங்க, நீ அப்பா மாதிரியா? சுதி சொல்றாங்க, ஆன்ட்டி ரோஹிணி பண்ணத மன்னிச்சிருக்கலாம், ஆனா அடிக்கிறதுன்னு ஆயிப்போச்சு, மனோஜையும் சேர்த்து போட்டிருக்கலாம்ல. முத்து சொல்றாரு, ஸ்ருதி, இந்த பாயிண்ட நான் ஒத்துக்கிறேன், அவனையும் அடிச்சிருக்கணும், கரெக்டானது பாயிண்ட் தான் மீனா. ஸ்ருதி சொல்றாங்க, மனோஜ் அவங்க பையனால எதுவும் கேட்கல, ரோகிணி வேற வீட்டு பொண்ணு இல்ல, அதனால படார் படார்னு அடிச்சிட்டாங்க. மீனா சொல்றாங்க, ஸ்ருதி, ரோகிணி இப்ப தனியா வேற போய் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க இருக்க மனநிலைமையில ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. முத்து சொல்றாரு, மீனா பார்லர் அம்மாவை பத்தியா பேசுற? அது பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய உண்மைய மறைச்சிருக்குது. இவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறதுனால அது தனியா உட்கார்ந்து எப்படிரா இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சு தின்னுகிட்டு இருக்கோம். ரவி சொல்றாரு, முத்து, ஒருவேளை அண்ணியும் மனோஜுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்காங்க. எல்லாத்தையும் மனோஜ் கேக்குறாரு. சொல்றாரு, நீ கவனிச்சியா ரவி, அந்த ஜீவா இருக்கால்ல, முன்னாள் காதலி, அவ கூட மனோஜுக்கு ஒன்னும் தெரியாது, நான் தான் எல்லா ஐடியாவும் கொடுத்தேன்னு சொன்னால, பார்லர் அம்மா தான் எனக்கே ஐடியா கொடுத்துச்சுன்னு இந்த மனோஜ் முன்னாடி தள்ளி விட்டுட்டு தப்பிச்சிட்டான். ரவி சொல்றாங்க, அவன் மாட்டிக்க கூடாதுன்னு அண்ணி பேரை சொல்லிட்டு தப்பிச்சிட்டான் இந்த மனோஜ். முத்து சொல்றாரு, ரவி, தப்பு பண்ணவன் ஃப்ரெண்டா இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இவன் பொண்டாட்டியவே காட்டி கொடுத்துட்டான். சுதி சொல்றாங்க, மனோஜ் ஒஸ்ட் ஹஸ்பண்ட், ரோஹிணி இவ்வளவு அடி வாங்குறாங்க, சும்மாதான் நின்னுகிட்டு இருந்தாரு. சொல்றாரு, ஆக மொத்தத்துல ஜீவாவும் இவனுக்கு திறமை இல்லைன்னு சொல்லிட்டா, பார்லர் அம்மாவும் மனோஜுக்கு திறமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இவன் ஒரு அக்மார்க் முட்டாள்னு 2 பேருமே சொல்லிட்டு போயிட்டாங்க. பேசிட்டு 4 பேருமே சிரிக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த மனோஜ் கோவப்படுறாரு, அப்படியே நடந்து போறாரு. அவரு ரூமுக்குள்ள போறாரு, கதவை சாத்துறாரு. மனோஜ் ரோகிணின்னு மனோஜ் தொடுறாரு. கோவப்பட்ட ரோகிணி, என்ன தொடாத மனோஜ்னு சொல்றாங்க. இனி நான் என்ன சொல்ல வரேன்னா, வேண்டாம் மனோஜ், நீ எதுவும் பேசாத மனோஜ், உங்க அம்மா இவ்வளவு கோவப்பட்டு அடிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. விட எது தெரியுமா ஷாக்கிங்கா இருந்துச்சு, நீ எனக்கு ஒரு வார்த்தை சப்போர்ட் பண்ணி பேசல, என்ன அடிக்கும் போது கூட ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கல. நீ ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட், எந்த தைரியத்துல என்கிட்ட பேச வந்த? மனோஜ், இந்த ரூமை விட்டு ஒழுங்கா போயிரு, சொல்லிட்டேன். மனோஜ் சொல்றாரு, ரோஹிணி நீ பண்ணது தப்பு தானே? என்ன மனோஜ் சொல்ற, நான் பண்ணது தப்பா? அப்பனா உனக்கும் இந்த பணம் எடுத்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றியா? அத சொல்லல ரோஹிணி, நீ எதுக்கு அம்மா கோவப்படுற மாதிரி பேசுன? உன் அம்மா என்ன அடிச்சது தப்பா தெரியல, நான் அப்படி பேசுனது உனக்கு தப்பா தெரியுது. ரோஹிணி, அவங்க அடிச்சது தப்புதான், ஏன் என்னைய பத்தி தப்பா சொன்ன எங்க அம்மா கிட்ட? கேக்குறப்ப எனக்கே கோவம் வந்துச்சு, கோவத்தை விட அதை கேட்கல எனக்கே மனசு சங்கட்டமா இருந்துச்சு. 2 துண்டா உடஞ்சிட்டேன். நான் படிச்ச அத்தனை டிகிரியும் எதுக்கும் யூஸ் இல்லாத மாதிரி பேசின, அறிவு இல்ல, வேலை பார்க்க திறமை இல்லைன்னு மாதிரி பேசின. மனோஜ், அவங்க கிட்ட நான் அந்த மாதிரி சொன்னேனா? ரோஹிணி, நீ அந்த அர்த்தத்துல தான் பேசின, வேலைக்கு போகாம சும்மா சுத்திக்கிட்டு இருந்தேன்னு சொன்ன. மனோஜ், அது உண்மைதானே? என்னைய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அப்படித்தானே சுத்திக்கிட்டு இருந்த, மேரேஜுக்கு அப்புறமும் சின்சியரா அதை தான் பண்ணுன. லைஃப்ல ஒரு விஷயத்தையாவது கரெக்டா பண்ணிருக்கியா? நீ நான் படிச்சிருக்கேன் மனோஜ், கிழிச்சிருக்க. படிப்பை வச்சு என்ன செய்ய முடிஞ்சிச்சு? வீட்டுக்கு வெளியே பெரிய போர்டை மாட்டிட்ட, விசிட்டிங் கார்டில் ஒரு பேஜையே ஃபில் பண்ணிட்ட. தவிர நீ படிச்ச படிப்புல என்ன யூஸ் இருந்துச்சு? நீ படிச்ச படிப்பை வச்சு 1 ரூபா சம்பாரிச்சிருக்கியா? நீ வேலை எதுவும் இல்லாம தானே இருந்த. 2 ரோகிணி,
ஏதோ நான் பெரிய முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு உன்னைய விட நிறைய அறிவு இருக்கு. அதனாலதான் மனோஜ், நீ பார்க்ல போய் படுத்துக்கிட்டு இருந்தியா? வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு தானே இருந்த. அது எதுவுமே உங்க அம்மாவுக்கு தப்பாவே தெரியல. ஆனா உனக்காண்டி நான் பண்ணுனது தப்புன்னு சொல்றாங்க உங்க அம்மா. மனோஜ், நான் தெரியாம தான் கேக்குறேன், நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? நான் இல்லாட்டி இந்த ஷோரூமை உன்னால ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியுமா? இனி எனக்கு அந்த ஐடியா எல்லாம் இருந்துச்சு. மனோஜ், இந்த மாதிரி ஐடியா எவன் வேணாலும் பண்ணலாம். உன்கிட்ட ஐடியா மாத்திரம் தான் இருந்துச்சு. அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு உனக்கு சுத்தமா இல்ல ஐடியா. நான் அந்த டயத்துல அந்த பணத்தை அப்பவே வீட்டுல கொடுத்துருன்னு சொல்லியிருந்தா உன்னோட ஷேர் பணத்தை உன் தம்பி எடுத்துட்டு போயிருப்பான். உன்னால ஷோரூம்லாம் ஆரம்பிச்சிருக்க முடியாது. மறுபடியும் ஃபைலை தூக்கிட்டு கம்பெனியா அலைஞ்சு திரிஞ்சிருப்ப. மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களே உங்க அம்மா, உனக்காண்டி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இந்த வீட்டை அடகு வச்சு பிசினஸ் பண்ணணும்னு சொன்னதுக்கு உங்க அம்மா கொடுத்தாங்களா? நான் உனக்காண்டி மாத்திரம்தான் யோசிச்சேன். நீ லைஃப்ல முன்னேறணும், உன் ட்ரீமை அச்சீவ் பண்ணணும்னு மாத்திரம்தான் யோசிச்சேன். இங்க அத்தனை பேத்துக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணாம என்னைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்த மனோஜ். ரோகிணி, அந்த இடத்துல நான் என்ன செய்ய முடியும்? நீ எதையும் பேசாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, அவ சமாளிச்சிருப்பேன். ஆனா நீ மொத்த பழியும் என் மேல தூக்கி போட்டுட்ட. நீந்தான் மொத்த பழியும் என் மேல தூக்கி போட்டுட்ட. வேகமா இடிக்க வருதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன முன்னாடி தள்ளிட்டு நீ தப்பிச்சிட்ட. ரோகிணி, அதுக்காண்டி என்ன அம்மா கிட்ட அவ்வளவு குறைச்சலாவா பேசுவ? என்னமோ எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அடிமுட்டாள் மாதிரி என்னைய நீ பேசிட்ட. இந்த முத்துவும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னைய கேலி பண்ணி எப்படி சிரிச்சாங்க தெரியுமா? என் ஒய்ஃபே என்னைய பார்த்து இப்படி பேசும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அசிங்கமா இருக்கு. அப்படின்னா உங்க அம்மா என்ன அடிச்சாங்களே, அது உனக்கு அசிங்கமா தெரியலையா? ரோகிணி, என்னைய பேசுனது உனக்கு தப்பாவே தெரியல இல்ல? யாரு என்ன சொன்னாலும் ரோகிணி நீ எனக்கு ஆறுதலா இருப்பன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். மத்தவங்க மாதிரி நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு பேசிட்டேல்ல. நீயும் தான் என்ன விட்டு கொடுத்துட்ட. ரோகிணி, அப்ப கூட நீ சொன்னது உனக்கு தப்பா தெரியல இல்ல? மத்தவங்க காயப்படுத்தும் போது நீ எனக்கு மருந்தா இருப்பன்னு நினைச்சேன். நீயே என்ன ஹர்ட் பண்ணிட்ட. இன்று ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. நாளை சந்திப்போம்.